வணக்கம் மக்களே. இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா, எனக்கு பிள்ளைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. என்கிட்ட டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறீங்க. என்ன உங்களுக்கு கொஞ்சம் பண்ணாலும் அறிவு இருக்கா இல்லையா? படிச்சிருக்கீங்க தானே? ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படியா கேட்பீங்க? இவ்வளோ மோசமாக கேட்பீங்க? கல்யாணம் கட்டிட்டியா, உனக்கு பிள்ளைகள் இருக்கா, எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு இப்படியாப்பா கேட்பீங்க? ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? என்னை பார்த்தா கல்யாணம் ஆனப்பா பொண்ணு மாதிரியா இருக்குது. எனக்கு இப்போ தான் 23 வயசு, ஓகேவா? 23 வயசு. அதுக்கிட்டே நான் கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனக்கு கல்யாணமே ஆகலை, ஓகேவா? கல்யாணம் ஆனால் நான் லைவ் போடும்போது ஹஸ்பண்டோட லைவ் போடுவேன், பிள்ளைகளோட லைவ் போடுவேன், வீடியோஸ்லாம் போடுவேன். ஆனால் அப்படி எதுவுமே இல்லையே. நான் சிங்கிளாக தானே இருக்கிறேன், ஒத்தையாக இருக்கிறேன். நீங்களே பார்த்துட்டு போய் தானே ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே இல்லாட்டி ஏதாவது ஒரு லூஸு போக்காக ஏதாவது ஒரு வீடியோஸ் பண்ணிக்கொண்டு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போயாவது நீங்கள் யோசிக்க மாட்டீங்களே நான் கல்யாணம் ஆகிருச்சா கல்யாணம் ஆகலையான்ட்டு. 23 வயசு, ஓகேவா? எனக்கு 23 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஓகேவா? சில பேருக்கு எல்லாருக்கும் இந்த வயசு கல்யாணம் கட்டுற வயசு தான், ஓகேவா? இந்த வயசு கல்யாணம் கட்டுற வயசு. ஆனாலும் எனக்கு கல்யாணமே சரி வர மாட்டேங்குது. என்னென்னு தெரியல. சரி வர மாட்டேன்னா பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், ஓகேவா? இந்த மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் கட்டுவாங்க. எனக்கு அதுவும் செட் ஆகலை. சில பேர் 19 வயசு, 20 வயசு, 13 வயசுலலாம் லவ் மேரேஜ் கட்டி சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. சில பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காதானே. அவங்களுக்கு சில பேருக்கு நேரத்துக்கு கை வலிக்குதுப்பா, கேமரா பிடிச்சி நேரத்துக்கு சில பேருக்கு நேரத்துக்கே கல்யாணம் ஆகும். சில பேருக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். ஒரு 30 வயசோ 29 வயசோ 28 வயசில் தான் கல்யாணம் ஆகும். அப்போ அதை மாதிரி தான் எனக்கு, ஓகேவா? எனக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆகும், ஓகேவா? நான் பிறந்த நேரமோ இல்லை பிறந்த பிறவி பலனோ தெரியல, இப்படி ஆகிக்கொண்டு இருக்குது. எனக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஓகேவா? ஏன்னா கல்யாணம் கட்டுறதுக்கு உடன்பாடு கிடையாது. அம்மாவோட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிற லைஃப் கல்யாணம் கண்டதுக்கப்புறம் கிடைக்காது. கல்யாணம் கண்டப்புறா பிள்ளைகளுக்கு பிறக்கும், அதுகளை பார்க்கணும், அவங்க சொல்கிற மாதிரி செய்யணும். சில பேர் மாமியார் கொடுமை இருக்கும், அதெல்லாம் சமாளித்து வாழணும்ல. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா? இந்த கேள்வி தான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் தனியாக இருந்து லைவ் போடுறேன்னு சொன்னோன்னே நிறைய பேர் எங்கிட்ட கல்யாணம் கட்டிக்கிறியா, ஓடி போமா அப்படின்னு சொல்லி நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கொச்சப்படுத்துறீங்க என்ன. இந்த கேள்வி முக்கால்வாசி நான் எல்லா வீடியோஸுக்கிலேயும் இந்த கமெண்ட் போடுறது இதுதான். உன் புருஷன் கேட்க மாட்டானா, உன் அம்மா கேட்க மாட்டானா, உன் பிள்ளைகள் இதை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு தான் கேட்குறீங்க, சரியா? அதுக்காக தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். முக்கியவாசி தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்படி எனக்கு ஏதாவது கல்யாணங்கள் அது இதெல்லாம் ஆணுச்சுன்னு சொன்னால் நான் வீடியோஸ் போட மாட்டேன், ஓகேவா? போட மாட்டேன்னு சொல்லணும்னா பெரிய பிரச்சனையா ஒன்று அவன் கல்யாணம் கண்டவன் சில வேளை நீ யூடியூப் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்படி செஞ்சால் கூட அவனோட தான் இருந்து வீடியோஸ் பண்ணணும், அவன் கூட இருந்தால் நான் வீடியோஸ் பண்ணணும். ஏன்டா அவனுக்கு டவுட் வரும், பேருந்து சந்தேகம் வரும், அப்படி இப்படின்னு வரணும். சில பேர் கல்யாணத்துக்கப்புறம் அடக்க ஒடுக்கமாக வீட்டு போனால் இருக்கணும், ஓகேவா? அதனால் அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. அப்படி ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் நான் ஹஸ்பண்ட் கூட பிள்ளைகளோட லைவ் போட்டிருப்பேன், ஓகேவா? எனக்கு இப்போ தான் 23 வயசு நண்பர்களே. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க, தேவையில்லாமலாம் ரசி கமெண்ட் பண்ணுறீங்க. அந்தளவுக்குலாம் நான் ஒன்றும் உலக அழகு இல்லை, உலக அழகு ஐஸ்வர்யா கிடையாது, எதுவும் இல்லை. ஏதோ சுமாராக இருக்கேன், அவ்வளோ தான், ஓகேவா? நிறைய பேர் நாட்டுக்கட்டை, செம்மக்கட்டை இதெல்லாம் சொல்லுவீங்க. எனக்கு அப்படின்னா என்னென்னு தெரியாது. நாட்டுக்கட்டைனா கூட இது வரைக்கும் அதுக்கு விரிவிலக்கமே எனக்கு தெரியாது. நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொண்டிருக்கீங்க, ஓகேவா? சத்தியமாக தெரியாது. இனியாவது தயவு செய்து எனக்கு நான் இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள், ஓகேவா? பாருங்கள் வீடியோஸை. நான் கல்யாணம் கட்டிட்டேனா இல்லையாண்டு இப்போ கூட பாருங்கள். இப்போ நான் வீடியோஸ் எடுக்கிற கூட கல்யாணம் கட்டி தான் எடுக்கப்படுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா? ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுக்கணும், ஓகேவா? எனக்கு இன்னும் ஆகலை. எனக்கு இப்போ தான் 23 வயசு. நான் பலவாட்டி சொல்லியிருக்கிறேன் நான் எனக்கு கல்யாணம் கட்டையிலண்டு ஒவ்வொரு என்னுடைய புது சப்ஸ்கிரைபாக ஒண்டா வராங்க, ஓகேவா? புது சப்ஸ்கிரைப் குறையலை, கூடிக்கிட்டு தான் போகுது. அப்போ ஒவ்வொருத்தராக புதுசாக வரும்போது கேட்பாங்க தானே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா, நீங்கள் எந்த ஊர், உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், உங்களோட சில்லங்காவை காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது கண்டிப்பாக நான் பதில் சொல்லி தான் ஆகணும். அதே நான் வீடியோஸாக போட்டேன்னு சொன்னால் நிறைய பேர் டச் பண்ணி பார்ப்பீங்க தானே. அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் நண்பர்களை பதிவிடுறேன். இனியாவது இந்த வீடியோஸை பார்த்துட்டு தயவு செய்து கல்யாணம் ஆகலை, ஓகேவா? ஆகலை. எனக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எனக்கு உடனே சரி வரா, ஓகேவா? உடனே எனக்கு சரி வராது. எனக்கு செவ்வாய் தோஷம் இந்த ராசி நட்சத்திரம்
அந்த கொஞ்சம் அதில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு நாகதோஷம் இருக்குது ஓகேவா. நாகதோஷம் இருக்கிறபடி எனக்கு லவ் மேரேஜ் செட் ஆகுது, அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு லவ் மேரேஜ் நான் பண்ணி நாகதோஷம் இருக்கிறபடியே பிரிஞ்சது. அரேஞ்ச் மேரேஜும் அப்படி தான். அரேஞ்ச் மேரேஜ் செவ்வாய் தோஷம் அதுன்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி இந்த ஜாதகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த குறைபாடுகள் அதுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் லேட்டாக தள்ளி தான் போகும். சில பேர் இருக்குங்க இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் கட்டு அப்படின்னா நிறைய பேர் அதுவும் சொல்கிறீங்க, கல்யாணம் கட்டிட்டியான்னு கேட்குறீங்க. நான் என்ன செய்கிறது, ஜாதகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரச்சனை போன ஜென்மத்தோ இல்லை வந்து அந்த ஏதாவது குறநிறைகள் இருந்தால் அதெல்லாம் தோஷங்கள் அதெல்லாம் கழிக்கணும், அப்போ தான் சரியாக வரணும். அதை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லை. எனக்கு என்ன, நம்ம சாப்பிட்றோம், நம்ம வீடியோஸ் போடுறோம், நம்ம ஜாலியாக இருக்கிறோம், அதுதான் இன்னும் போய்கிட்டு இருக்க ஒழிய இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் சின்ன பொண்ணுத்தனமாக தான் இருக்கிறேன் ஓகேவா. வளர்ந்த பொண்ணுண்டு மாதிரி இல்லை, குறும்புத்தனம் பண்ணிக்கொண்டு ஏதாவது அது பண்ணிக்கொண்டு. ஏன்னா ஆனால் உண்டு எனக்கு தைரியம் கூட இருக்குது ஓகேவா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கி அதை மீண்டு வரத்துக்கு எனக்கு கடவுள் ஒரு வழி விடுவார். அதனால் நான் கொஞ்சம் தன்னம்பிக்கையாக தைரியமாக இருப்பேன் நண்பர்களே. அதனால் அதை பார்த்தே சரி நிறைய பேருக்கு வந்து வயிறு எரிஞ்சு என்னை திரும்ப பழி வாங்கி என்னை திரும்ப வந்து அவளை அழிக்கணும், அவளை சாவடிக்கணும், அவளை வந்து உலகத்தை விட்டு இல்லாமல் ஆகணும். நிறைய பேர் வந்து இது வரைக்கும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கான். நிறைய பேர், ஒரு சிலர் பேர் இல்லை, என்னை லவ் பண்ணுறவனும் வந்து என்னை இந்த வேலை தான் பண்ணி கொண்டிருக்கான். அதாவது அடுத்த வந்து என்னை முன்ன பின்ன தெரியாத எதிரிகள் வந்து கூட நான் வந்து நல்லா வரேன், தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க நல்லா வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாதவங்க கூட என்னை பழி வாங்குறது தான் துடிக்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்லைப்பா, என்னெல்லாம் இவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா, இவ்வளவு அசிங்கப்படுத்தினா. ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தாலாவே என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க ஓகே. என்ன ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தாலாவே என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. யாருக்குமே இப்படி நடந்துடக்கூடாது. அதையும் தாண்டி நான் வாழ்கிறேன்னு சொன்னால் கெத்து தான். அப்படி இருந்தும் லைவ் போட்டோன்னு நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் போடுவீங்க, கெட்ட கமெண்ட்ஸை போடுவீங்க. ஒரே என்ன சாவலியான்னு தான் கேட்பீங்க. அதெல்லாம் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் போவோம் ஓகேவா. ஆனால் அதெல்லாம் தாண்டியும் எனக்காக லைவில் ஜோக் அடிக்கிறதுக்காக நிறைய பேர் ரசிச்செல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. கல்யாணம் ஆயிடுச்சாடி, பேபி இப்போ உனக்கு இருக்காடி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரசிச்சு கமெண்ட் பண்ணீங்க. எனக்கு அதுவே போதும், என்னை பிடிச்சி போய் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்களே, நம்ம அவ்வளோ இதாக இருக்கோமா ஓகேவா. அந்த நடிகை கூட இப்படி ரசித்து கமெண்ட்டு பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் என்ன அவ்வளோத்துக்கு வந்து என்னை பிடிக்கும், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி நிறைய பேர் என் லைவில் 1000 பேர், ஒரு 500 பேர் பார்த்தாலும் 500 பேரில் ஒரு 10-20 பேர் தான் நான் திட்டுறதுக்குன்னு வருவாங்க. மிச்ச பேர் எல்லாமே என்னுடைய லாங்குவேஜை ரசிக்கிறதுக்கு தான் வருவாங்க. லாங்குவேஜ் இந்தியாக்காரங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா தமிழ்நாடுக்காரங்களுக்கும் அவங்க என்னை ரசித்து தான் பார்ப்பாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஸ்ரீலங்கா ஃபேன்ஸை விட இந்தியா ஃபேன்ஸ் தான் நான் கூட நண்பர்களே. இந்த வீடியோஸில் நான் அதுதான் சொல்ல வந்தேன் ஓகேவா. தயவுசெய்து இந்த வீடியோஸை பாருங்கள். கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு தடவையாவது எனக்கு பேபியும் இல்லை ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆனதானே அப்படின்னு இருக்கும். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இப்போ வீட்டை தான் இருக்கேன். அம்மா அப்பாவோட தான் நான் இருக்கேன். நான் வீட்டே இருக்கேன், அம்மா அப்பாவோட தான் நான் வீட்டு இருக்கிறேன். ஏதோ என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய குடும்ப இதுக்காக நான் வந்து இப்படி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி வந்து கொண்டு இருக்கேன். எனக்கு இதுதான் என்னுடைய சந்தோஷம். எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த யூடியூப் மட்டும் தான் என்னை விட்டு இன்னும் போகலை. நான் இன்னும் இல்லை, நான் கல்யாணம் கட்டி போனாலும் இந்த யூடியூப் சேனலை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன் ஓகேவா. சரி ஓகே, நான் பதிவு விட்டுட்டேன். இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேவா. பாய்.